வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் 2025 இப்போ அப்கமிங் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஜாப் மார்க்கெட் வந்து சிங்கப்பூரில் எந்த அளவுக்கு இந்த 2025 இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ், அதாவது 2025 ஓரளவுக்கு அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்கக்கூடிய டெசிக்னேஷன்ஸ் என்ன, இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சிங்கப்பூரை பற்றி ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். அதாவது சிங்கப்பூரில் 2024 எப்படி இருந்தது, அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய டீச்சிங் ஜாப்ஸு, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்கில்டு ஜாப்ஸு, அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டீச்சிங் ஜாப்ஸு, இந்த மாதிரி விதவிதமான நிறைய வீடியோஸ் வந்து சிங்கப்பூரை பற்றி ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் அதை கூட உங்களுக்கு தேவைப்படுதுன்னா போய் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2025 அப்படின்னு எடுக்கிறப்போ சிங்கப்பூர் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக, பொதுவாகவே சிங்கப்பூர்னு எடுத்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு சில துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா வருடம் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான துறைகளையும் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில துறைகள் வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி துறைகளை தான் இப்போ இந்த இடத்துல எடுத்திருக்கோம். ஸோ இந்த துறைகளில் முன் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துறைகளில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூரில் நான் செட்டில் ஆகணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி துறைகள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் முதல் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு துறைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறைக்கு நல்லாவே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது ஒரு பூமிங் துறை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ்ங்க. இந்த கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது இந்த மீடியா துறையுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் இந்த துறையை சேர்ந்த இந்த கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனலுக்கு நல்லாவே ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அதனால் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு அதிகமான ஃபாரின் ஜாப் சீக்கர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவிலிருந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம், மேலும் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாப் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸில் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்குங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சம்மந்தப்பட்ட கம்பெனிகள்லையும் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு அதிகமான ஃபாரினர்ஸ், எஸ்பெஷலாக வந்து இந்தியன்ஸ் அதிகம் பேர் ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு முன் அனுபவம் இந்த கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனலாக இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷம் ப்ளஸ் எனக்கு வந்து அனுபவம் இருக்குது இந்த துறையில் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முன் அனுபவம் இருந்ததுன்னா தோராயமாக ஒரு $4,000 $7,000 அமெரிக்கன் டாலர்ஸ், நான் சொல்கிறது சிங்கப்பூர் டாலர்ஸ் இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து $7,000 வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருந்தது அப்படின்னா இதை விட கம்மியான சம்பளம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ப்ளஸ் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டாம், இப்போ இந்த எனக்கு 5 வருஷம் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக எனக்கு இது ஃபிக்ஸ்டாக எனக்கு வந்து $7,000 கிடைக்குமானா அப்படி கிடையாதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்களோட முன் அனுபவம், மேலும் நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சேலரிங்கிறது ஃபிக்ஸ்டுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இந்த வீடியோலையும் நான் அதை சொல்கிறேங்க. சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு 2வது ஜாப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை 2024 சொல்லியிருக்கோம், 2023 சொல்லியிருக்கோம், அதை தான் 2025 சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரிங்க. மேலும் இது வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைங்க. இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பெரிய ஷாப்ஸாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய நிறைய டிஃப்ரெண்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஆன்லைன் ப்ரெசன்ஸே அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைனுக்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால் இந்த துறைகளில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு SEO தெரிஞ்சிருக்கலாம், SEM தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க மீடியா சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதிலெல்லாம் முன் அனுபவம் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல ஒரு சம்பளத்தில் நீங்கள் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த துறையில் ஒரு 5 முதல் ஒரு 7 வருடங்கள் ஒரு 8 வருடங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் இருந்தது அப்படின்னா உங்களால் ஒரு $4,000 $6,000
$7,500 வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த துறையில் வந்து உங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தாங்க. இஃப் யூ ஆர் ஸ்கில்டு, அதாவது உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்குது, நல்ல குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு இங்கே செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டாக. மூன்றாவது துறை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த சிங்கப்பூர் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு பொதுவாக ஒரு க்ரீன் சம்மந்தப்பட்ட சிட்டி அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த சிங்கப்பூர் சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் சிட்டியாக மாற்றுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த க்ரீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகள் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குங்க. இந்த க்ரீன் ஜாப்ஸ்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ், அது என்ன சார் க்ரீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ்னு பார்த்தா இந்த ரினியூவபிள் எனர்ஜி, இந்த என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட இந்த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், மேலும் இந்த கார்பன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு ஜாப் இந்த இடத்துல நல்ல சேலரியில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோலார் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ரோல்ஸ், உங்களுக்கு இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி சம்மந்தப்பட்ட கன்சல்டிங் சம்மந்தப்பட்ட ரோல்கள், மேலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட டெசிக்னேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு பூமிங் துறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு கிரீன் சிட்டியாக மாறிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் இந்த க்ரீன் ஜாப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரோல்ஸில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்புகளை வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் உங்கள் முன் அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களோட சேலரிங்கிறதும் ஃபிக்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் எங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் 2024, 25 வந்து பார்த்தீங்கன்னா, அது எஸ்பெஷலி இந்த 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிக் எக்கனாமி இஸ் ரைசிங் அப்படின்னு நிறைய இடங்களில் உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த கிக் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ங்க, ஃப்ரீலான்சிங் துறைங்க. அப்போ இந்த ஃப்ரீலான்சிங் துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறப்ப நீங்கள் எந்த கம்பெனிக்கும் டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஜாப்ஸை வந்து எடுத்து இந்த ஃப்ரீலான்சர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த துறை மோஸ்ட்லி எல்லா துறைகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சிங் இருக்குங்க. இதில் ஒரு கான்டென்ட் ரைட்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு இந்த கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம், லோகோ டிசைனராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி துறைகள் அப்படிங்கிறது இதுதான் கிடையாதுங்க. எல்லா துறைகள்லையும் இந்த ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது இருக்குங்க. கிக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்களோட கம்ப்ளீட் உங்களோட ஜாப் சம்மந்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம், ஒரு ஜாப் ஜேர்னின்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த துறையில் ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ்க்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சின்ன கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர்ஸை அதிகமான பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன ப்ராஜெக்டாக இருக்கும், அந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ இமீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட இந்த ஜாபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து தேர் கெட்டிங் இட் டன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த துறை இனி மேலும் வரக்கூடிய ஒரு 5 வருடங்களுக்கு, குறைந்தது ஒரு 5 வருடங்களுக்கு நல்ல ஒரு பூமிங்கில் இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ரீலான்சிங் துறை அப்படிங்கிறது நீங்கள் சிங்கப்பூரில் இருந்து தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் உட்காந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ்க்கு நீங்கள் வேலை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அது ஆன்லைனில் என்னென்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதனால் ரிமோட் ஜாப்ஸ்ன்னு எனக்கு சிங்கப்பூரில் ரிமோட் ஜாப்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிக் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிக் ஜாப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் 2025 ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. இதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு நம்ம இந்த துறையை எடுத்துக்கலாங்க. அடுத்தது 5வது துறை அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இந்த துறை இல்லாமல் சிங்கப்பூர் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு சிங்கப்பூர் வீடியோஸ்லையும் இந்த துறையை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரிங்க. ஸோ இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கப்பூருடைய ஜிடிபிக்கு ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷனை பண்ணக்கூடிய ஒரு துறைன்னு சொல்லலாம். அதனால் இந்த துறையில் எல்லா வருஷமும் வேலைவாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக தாங்க இருக்குது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா டூரிசம் ஆல்வேஸ் இன் டிமாண்ட். சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள், மேலும் ஆஸ் யூஷுவல் எவர் கிரீன் கஸ்டமர் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், இதில் எல்லாமே வேலை வாய்ப்புகள் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துட்டு தான் இருக்குங்க. அதாவது டிமாண்டில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே இந்த துறையில் நல்ல அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $3,500 அப் டு உங்களுக்கு $6,500 வாங்குறதுக்கு கூடிய உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது இந்த துறையை பொறுத்தளவுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க.
எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக உங்களுக்கு $3,000 மேலேயே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதுவும் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இதை எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு இந்த சேலரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் இஃப் யூ ஹேவ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் யூ ஆர் தேர் ஆர் சான்சஸ் தட் யூ மே கெட் திஸ் சேலரி. இந்த பொட்டன்ஷியல் இந்த சம்பளம் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். சொல்லக்கூடிய சேலரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகைன் கிராஸ் ஃபிகருங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 6th துறை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி துறைங்க. இது இல்லாத இடமும் இல்லை, இல்லாத கண்ட்ரீஸும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. ஆல்ரெடி கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட ஒரு துறைங்க. இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு இந்த துறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி பாதையில் தான் போகணும்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த துறைகள்லையும் வேலை வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்குங்க. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதிகமான இந்தியன்ஸுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு இந்த துறையை நீங்கள் சொல்லலாங்க. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் ஆகட்டும், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகட்டும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகட்டும், சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகட்டும், மேலும் ஒரு ஆஸ் யூஷுவல் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், இவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா இந்த மாதிரியான இப்போ சொன்ன இந்த டெசிக்னேஷனில் அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால் இந்த இப்போ சொன்ன இந்த டெசிக்னேஷனில் இருக்கிற உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டீசென்ட் பேக்கேஜில் உங்களால் உங்கள் லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்படி எவ்வளோ சார் சம்பளம் கொடுப்பாங்க? எனக்கு ஒரு 10+ இயர்ஸ் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக எனக்கு அனுபவம் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இல்லை சைபர் செக்யூரிட்டியில் எனக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் ஒரு $5,500 அப் டு $10,000 உங்களுக்கு மந்த்லி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஒரு கிராஸ் ஃபிகர் தான். எனக்கு 10-12 வருஷம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு அப் டு யூ கேன் கோ அப் டு $7,000-8,000 வாங்குறதுக்கு கூடி பொட்டன்ஷியல் இருக்குது சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அதிகமான இந்தியன்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமான இந்தியன்ஸ் வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு இந்த ஐடி துறைன்னு கூட நம்ம சொல்லலாங்க. அண்ட் அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் 7th துறை, 7வது துறைங்க. இது வந்து ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ஒரு துறை. இந்த துறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு டீசென்ட்டான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸை பொறுத்தளவுக்கு பூமிங் துறை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஆக்சுவலி டெவலப்பிங் துறை. கடந்த ஒரு 5 வருடங்களில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கண்ட ஒரு துறை. இன்னும் மேலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஃபாரினர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடம் 1000க்கும் மேற்பட்ட உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு துறைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் ஆகட்டும், நர்சிங் ஆகட்டும், அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய துறை. இப்போ நான் சொல்கிறது கம்மி தான். இதிலே டாக்டர்ஸ் இருக்காங்க, சர்ஜன்ஸ் இருக்காங்க, டென்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்ஸ் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஜாபாக இருந்தது அப்படின்னா என்ட்ரி லெவல் ஜாபாக இருந்தால் லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலைவாய்ப்புகளை சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு டீசெண்டான பேக்கேஜும் இந்த துறையில் வாங்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு சர்ஜனாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு $5,000 அப் டு $12,500 வரைக்கும் வாங்குறதுக்கு கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஜாப்ஸ் மட்டும்தானா அப்படின்னா கிடையாதுங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த 7 விதமான ஜாப்ஸுக்கு 2025 பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கங்காட்டி இந்த ஜாப்ஸை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். மேலும் இது இல்லாமல் இன்னும் நிறையா ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அது மாதிரி வர்றதையும் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மேலும் உங்களுக்கு இதோடைய இன்னும் டீட்டெயில்டான தகவல்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான ஜாப் சைட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, அதை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்ளை பண்ணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய கண்ட்ரீஸை பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொன்னால் ஜாப்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வேறு கண்ட்ரியில் வேறு வெளிநாடுகளில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் கண்டிப்பாக உதவி பண்ணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வேறு ஏதாவது தகவல்கள் இது சம்மந்தமாக தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறோம். இல்லை நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் கமெண்ட் பாக்ஸில் போட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ண தான் நாங்கள் செய்வோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கும் சிங்கப்பூரில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.